முருகா, என் அன்பு பிள்ளையே, நாளை நான் சொல்லும் இந்த இடத்திற்கு நீ போய் விட்டு வா பிள்ளையே. நீ போய்விட்டு வந்தால் உன்னுடைய உயிரான துணை உன் பேச்சை மட்டுமே கேட்பார். நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் என்று கூறி உன்னையே சுற்றி சுற்றி வருவார். கேட்டு என் ஆலயத்திற்குள் அடியெடுத்து நீ வைத்தாயோ, அது வெறும் வார்த்தையாக அல்ல, உன் இதயத்தின் ஆழமான வேண்டுதலாக எனக்கு தெரியும். நீ கூறிய அந்த பிரார்த்தனை உன் செவியில் விழுந்தவுடன் அது நிறைவேறும் பிள்ளையே. ஆற்றல் ஆரம்பித்து விட்டது. ஆனால் பிள்ளையே, சில வரங்கள் நேரம் எடுக்கின்றன. அந்த நேரம் உனக்கு சோதனை போல தோன்றினாலும் அது உண்மையில் உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் காலம். அதனால் அவசரப்படாதே, நம்பிக்கையோடு இரு. என்னிடம் ஒப்படைத்த காரியம் நான் நம்பிக்கையோடு செய்து முடிப்பேன். கொஞ்சம் கால அவகாசம்தான், ஆனால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை வெள்ளமாக வந்து சேரும். நீ எதை கேட்டு என் ஆலயத்திற்குள் வந்து விட்டாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும். இனி உன்னுடைய துணை உன் பேச்சை மட்டுமே கேட்பார். இனி உன் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ சொல்வது மட்டுமே சரி என்று கூறி உன்னையே சுற்றி சுற்றி வருவார். அதற்கான வரத்தையும் தவத்தையும் உனக்கு நான் இப்பொழுது தந்து விட்டேன் பிள்ளையே. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்வாய். எளிமையாக இரு எப்போதும். உன் மனதை எப்பொழுதும் தூய்மையுடன் வைத்திரு. வாழ்க்கையில் உனக்கு வரும் வேலை, கடமை, பொறுப்பு எதுவாக இருந்தாலும் உன்னால் முடிந்த வரையில் சிறப்பாக செய். மீதியை எனது திரு கடைகளில் ஒப்படை. நீ ஒப்படைத்த பிறகு மீண்டும் மீண்டும் சந்தேகப்படாதே. சந்தேகம் உன் உள்ளத்தை கலங்க செய்து விடும். என் அருள் மீது முழு நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை எளியதாக சாந்தமாக மாறும். என் வேல் உன்னை காக்கும். என் அருள் உன்னை உயர்த்தும். உன் பாதை என் வழி காட்டுதலால் பிரகாசிக்கும். பயமும் குழப்பமும் இல்லாமல் நம்பிக்கையோடு நடந்தால் உன் விருப்பங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேறும். எல்லாம் என் அருளால் சித்தியாகும். நாளையே என்னுடைய ஆலயத்திற்கு சென்று உன்னுடைய வேண்டுதலை விட்டு வா. பிறகு பார், உன்னுடைய உயிரான துணை உன் பேச்சை மட்டுமே கேட்பார். உன்னையே சுற்றி சுற்றி வருவார். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய். ஓம் முருகா.